2025 MT-15 வாங்கலாமா வேண்டாமா? அதுவும் கமெண்ட்லேயே ஒருத்தர் ரிவ்யூ கேட்டுறீங்க. நான் ஆல்ரெடி டெஸ்டிங்லாம் போயிருந்துச்சு. சின்ன இஷ்யூ வந்தனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த வீடியோக்காக. இந்த வீடியோவில் நீங்கள் வாங்கலாமா வேணாமன்றதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் இதுலேருந்து ப்ளஸ் பாயிண்ட் ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த வண்டி சேம் அந்த R15 இருக்கிற இன்ஜின் தான், R15 தான் இதில் கொடுத்துருக்காங்க. 155cc லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் SOSC 4 வால்வ் இன்ஜின் தான் இந்த வண்டியில் இருக்குது. 14.1 Nm டார்க்கு 7500 RPMல ரிலீஸ் பண்ணுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு, டியூவல் சேனல் ABS, FI இன்ஜினோட தான் இது வரும். நெக்ஸ்ட் ப்ரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய மைலேஜ் தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் சிட்டிலே எனக்கு வந்து 45 to 50, சில பேர் வந்து 53, 54 கிட்டலாம் வருதுன்னு சொல்கிறாங்க லோக்கலில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 வந்து மைலேஜ் உண்மையிலே நல்ல மைலேஜ் இது. ரெண்டாவது இதை நீங்கள் வந்து ஃப்ளிக்கபிளாக ஈஸியாக வந்து சிட்டி யூசேஜுக்குலாம் நல்லாவே யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இது வந்து டாப் ஸ்பீடுக்கும் குறைஞ்சதில்லை, 130+ வந்து உங்களால் பண்ண முடியும். நீங்கள் அதான் நார்மலாக சேம் இன்ஜின்னால உங்களுக்கு நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சேஃப்டி ஃபியூச்சராக ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோலாம் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வருது. அதே நேரத்தில் ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2,15,000 கிட்ட ஆன் ரோடு வந்து சம்திங் வந்து வேரி ஆகும். நீங்கள் ஆஃப்லாம் பண்ணிங்கன்னா கிட்ட நியர்பை ஒரு 2 and 2.5 லேக்குள்ளவே உங்களுக்கு இந்த வண்டியும் வந்து கிடைக்கும். பட் வந்து அந்த சிசிக்கு ப்ரைஸ் அதிகம் தான், ஆனால் ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் VVA டெக்னாலஜி இருக்கிறனால நீங்கள் நார்மலாக இருக்கிறப்போ ஒரு நார்மல் ஸ்பீடில் போகும். VVA ஆக்டிவேட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அப்படியே வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆகும். உங்களுக்கு வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த R15 இன்ஜினாக இருக்கட்டும், MT-15 இருக்கட்டும், இது எல்லாமே VVAன்ற டெக்னாலஜி வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் Yamaha வந்து ஓனர்ஸு. செகண்ட், இந்த VVAனா என்ன உங்களுக்கு யாராவது தெரியணும் அப்படின்னா கிளியராக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச பர்பஸ், நான் வந்து ரொனின் வாங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வண்டி இதுதான். இது வந்து ஒரு நெகட்டிவ்காக தான் இந்த வண்டி நான் பக்கமே போகல, அதை அடுத்த காலில் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய லுக்கு தான், அதோடைய 2 கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. இது உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்துட்டு பாருங்கள். இப்போ சொல்கிற எல்லா பிரச்சனையுமே நான் காமனாக ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் தான். இதில் மெயின் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சீட்டு தாங்க. இந்த MT-15 90% வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனே சீட்டு தான். நீங்கள் சொல்லலாம் இது ஸ்டைலுக்காக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸ்டைலுக்காக மட்டும்னா அந்த ஆட்கள் மட்டும் தான் வாங்க முடியும். இதுவே சீட்டு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இதை ஷூட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஸ்பீடும் கிடைக்கும்ன்றனால எல்லாத்தையுமே உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும் இந்த வண்டி. நானுமே அதுக்காக தான் இந்த வண்டியை சூஸ் பண்ணாமல் விட்டேன். ஏன்னா இது நான் வந்து 6 ஃபீட் சொன்னா இல்லையா, எனக்கு சின்ன சொப்பு சாமான் மாதிரி தான் இந்த வண்டி. நீங்கள் உக்காந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலான்னு பார்த்தாலும் நம்ம ஒரு ஆள் தான் உட்கார முடியும், இன்னொருத்தர் உட்காந்து ஓட்ட முடியாது இந்த வண்டியை. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து சூஸ் பண்ண மாட்டேன். இது நெகட்டிவ்ல எல்லாருமே சொல்கிறேன், 99.9% வந்து அதிகமாக சொல்கிற ஒரே இஷ்யூ இந்த சீட்டு தான். நீங்கள் என்னதான் எக்ஸ்டெண்டர் போட்டாலும் நீங்கள் இரும்பு மேலே உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும். லாங் ட்ரைவ்க்கும் செட் ஆகாது. நீங்கள் சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்க, நான் சோலோ தான் ஓட்டுவேன், எனக்கு யாருமே தேவையில்ல, என் வண்டியில் நான் மட்டும்தான், நான் கண்டிப்பாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அந்த வண்டியை ஓட்டுற மாதிரி இருக்கும். மற்ற நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பெரிய வித நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. காமனாக R15 எல்லா விஷயமும் இதுக்கும் வரும். ஸோ வந்து பேட்ரி இஷ்யூ ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, சென்சார் இஷ்யூன்றதெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரி பண்ணியும் கொடுக்குறாங்க. சர்வீஸ் சென்டர் ஓகேவாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் அவங்க இஷ்யூ வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவாக இருக்காங்க, அதுவே ஓகே தான். அதுவும் எல்லா சர்வீஸ் சென்டரும் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இதுக்கான ஸ்பேர் அவைலபிலிட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். லோக்கல்லே வந்து நிறைய ஸ்பேர்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு ஆக்சசரிஸுமே இருக்குது. இதுக்கு அதிகமான நெகட்டிவ் கிடையாது, நல்லா தான் இருக்குது வண்டி, கண்டிப்பாக வாங்கலாம். அதே மாதிரி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் watching.